ஸோ த பாப்அப் மெனு பட்டன். ஸோ இந்த பாப்அப் மெனு பட்டன் விட்ஜெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு ஒரு பட்டன கிரியேட் பண்ணா, அது வந்து பாப்அப் ஆகி உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பாப்அப்போட ஃபுல் மீனிங் என்னன்னா, இப்போ நீங்க சம் கேஸஸ்ல இப்போ வந்து ஐட்டம் 1, ஐட்டம் 2 குடுத்துருந்தீங்கன்னா, நீங்க ஐட்டம் 1ல ஸ்டாக்னன்ட்டா, கான்ஸ்டன்ட்டா இருக்குனீங்கன்னா, நீங்க அத பாப்அப் பண்ணி ஐட்டம் 2க்கு மாத்தணும். ஸோ அப்ப நீங்க ஐட்டம் 2 கிளிக் பண்ணா தான் உங்களால ஐட்டம் 2 விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் வந்து பாப்அப் மெனு பட்டன் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா, ஒரு ட்ரிகர் பண்ணும். ஒரு பட்டன் வந்து ட்ரிகர் பண்ணி, அதுல இருக்க செட் ஸ்டேட் வழியா நீங்க குடுத்த ஆ கமாண்ட்ஸ் நீங்க குடுத்த கண்டிஷன் வழியா செக் ஆயி, அது அதோட வேரியபிள பாப்அப் பண்ணி விசிபிள் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பாப்அப் மெனு பட்டன். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு எப்படி இது கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல என்னோட பேசிக் அசைனிங் கிளாஸஸ் வேரியபிளா அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்ப என்ன நான் குடுக்க போறேன்னா, இந்த மை ஸ்டேட்ல இப்ப நான் குடுக்குற வேல்யூ எல்லாம் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இந்த இந்த ஐட்டம்ஸ் தான் எனக்கு வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டைட்டில் வந்து கான்ஸ்டன்ட்டா என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இது என்னன்னா ஸ்ட்ரிங் டைட்டில். ஸோ அந்த டைட்டில்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் நான் குடுக்குறேன். அப்புறமா எனக்கு டிவிஷன் 2 டிவிஷனா இருக்கு. ஒண்ணு ஸ்ட்ரிங்ல ஐட்டம் 1, ஐட்டம் 2ன்னு இருக்கு. சோ, நான் இங்க ஐட்டம் 1 கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த 2 ஐட்டம் வந்து விசிபிள் ஆகும். இதுல நான் ஏதாவது ஒரு ஐட்டம் கிளிக் பண்ணேன்னா, அதோட நேம் விசிபிள் ஆகணும். சோ, இதுதான் கான்செப்ட். சோ, இது வந்து நம்மளுக்கு டைட்டில். இது கீழ வந்து இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல நீங்க ஏதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஐட்டம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, செகண்ட் ஐட்டம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் டைட்டில்ல வரணும். விசிபிள் ஆகணும். இதுதான் கான்செப்ட். சோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பில்டர் கிரியேட் பண்றோம். சோ இந்த பில்டர்ல நான் என்னோட ஆப்க்காக நேம் வந்து மை ஆப்ன்னு சொல்லிட்டு டெமோக்காக குடுக்குறேன். சோ இது வந்து என்னோட மை ஆப்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஃபாலோட் பை பாடில நான் வந்து லிஸ்ட் டைட்டில் வந்து கிரியேட் பண்றேன். சோ பிகாஸ் நம்ம லிஸ்ட்ல கிரியேட் பண்ணதால லிஸ்ட் டைட்டில் கிரியேட் பண்ண போறோம். சோ இப்போ வந்து நம்ம டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைட்டில் டெக்ஸ்ட்ல குடுக்குறேன். தென் ஃபாலோட் பை ட்ரைலிங்ல வந்து பாப்அப் மெனு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சோ ட்ரைலிங்னா என்னன்னா, சோ நம்மளுக்கு லீடிங், அப்புறம் ஆக்ஷன், அப்புறமா வந்து லேபிள் நம்ம படிச்சுப்போம். ட்ரைலிங் பேசிக்காவா வந்து அட் த எண்ட் ஆக்ஷன் ஃப்ளோ பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து பாப்அப் மெனு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். பிகாஸ் இது எங்க விசிபிள் ஆகும்னா, அட் திஸ் எண்ட் இந்த போல உங்களுக்கு விசிபிள் ஆகும். இங்க 3 டாட் இருக்குல்ல. சோ இதுதான் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இது வந்து ட்ரைலிங். ஆக்ஷனோட இன்னொரு பேரு ட்ரைலிங் சொல்லுவாங்க. சோ இங்க விசிபிள் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து அசைன் பண்ணியாச்சு. சோ என்னலாம் நம்ம போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐட்டம் பில்டர். சோ நம்ம இந்த பில்டர்ல நம்ம சில ஐட்டம்ஸ் போட போறோம். அது கான்டெக்ஸ்ட்டா இருக்கணும். சோ இதுல பாப்அப் மெனு ஐட்டம் நான் குடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நான் என்னவா சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு விசிபிள் எப்படி ஆகணும்னா, ஐட்டம் 1 விசிபிள் ஆகணும். சோ அதோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா, ஐட்டம் 1 வேல்யூ தான் விசிபிள் ஆகும். நீங்க இந்த வேல்யூ குடுத்தாலும் ஐட்டம் 1 வேல்யூ தான் விசிபிளா இருக்கணும். இப்போ நீங்க இன்கேஸ் சேஞ்ச் பண்றீங்கன்னு அர்த்தம்னா, அதுக்கு இன்னொரு பாப்அப் மெனு ஐட்டம் குடுத்துட்டு, அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்றீங்க. சைல்ட்ல வந்து ஐட்டம் 2 அப்படின்னு சொல்லிட்டு நேம் அசைன் பண்ணீங்க. அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, ஐட்டம் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். சோ வந்து இது ஐட்டம் 1, ஐட்டம் 2 நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆன் செலக்டட் வந்து குடுக்க போறோம். சோ இப்ப என்ன குடுக்குறோம்னா, இப்ப நியூ வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்மளோட இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்ப நியூ வேல்யூ சேஞ்ச் பண்ணனும்னா, ஆன் செலக்ட் ப்ராசஸ் வந்து ஆ சேஞ்ச் ஆகும். சோ இதுல என்ன குடுக்குறோம்னா, செட் ஸ்டேட் வழியா என்னோட டைட்டில் வந்து நியூ வேல்யூவா சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதுதான். என்னோட டைட்டில் வந்து இன்கேஸ் ஐட்டம் 2 நான் கிளிக் பண்ணேன்னா, அது நியூ வேல்யூ சேஞ்ச் ஆகணும். சோ நியூ வேல்யூ என்னது? செகண்ட் ஐட்டம். சோ இது வந்து எனக்கு விசிபிள் ஆகணும். சோ இவ்வளவுதான் கன்டென்ட். சோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, so you can get the output like this. இதுதான் என்னோட பேசிக்கான அவுட்புட். ஸோ மை ஆப் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளோட டைட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐட்டம் சொல்லிட்டு என்னோட ஐட்டம் வந்து நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து இங்க ஃப்ளோ ஆகுது பாரு. இது பேரு தான் வந்து ட்ரைலிங் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து எனக்கு பாப்அப் மெனு பட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இது கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து 2 பேசிக்கான ஸ்ட்ரிங் வேல்யூ நான் அசைன் பண்ணது வரும். ஃபர்ஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம். ஸோ இன்கேஸ் நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இப்ப கான்ஸ்டன்ட்டா இருக்கு.
இப்ப நான் செகண்ட் ஐட்டம் செக் பண்றேனா, இப்ப செகண்ட் ஐட்டம் கொடுத்தனா, உங்களோட டைட்டில் வந்து நியூ வேல்யூவா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இன் கேஸ் இது மாதிரி நம்ம வந்து நெறைய ஐட்டம்ஸ் வந்து ஃப்ளோ பண்ண முடியும். நம்ம இப்போ இது நம்ம மேஜரா எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அம் மேல ஆப் பார்ல மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் பார்ல எப்படின்னா, இப்போ நம்ம இங்க ஃபைல்ஸ் நம்ம இங்க போனீங்கன்னா, இவ்ளோ கன்டென்ட் இருக்குல்ல. ஸோ இந்த மாரி சேஞ்சஸ் உங்களுக்கு அப்பியரன்ஸா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாரி பாப்அப் மெனு பட்டன் யூஸ் பண்ணி ஐட்டம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆன் செலக்ட் வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி நம்ம லாட் ஆஃப் மெனூஸ வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும்.